நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். வேற யாருமா அங்க இருக்கா? இலக்கிய குரல் மாதிரி இல்ல? ஆமாண்டி. என்ன அங்கே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க, பத்திரம் இருக்கிற இடத்த அக்கா சொல்லுவாங்க. வாங்க 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 அத்தை. படப்பை எடுத்து வைக்கிறதுக்கு பத்திரம் வேணுமா? அது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? நீங்க தேடுற டாக்குமெண்ட் என்கிட்ட தான் இருக்கு. ஒரு நிமிஷம். ரெண்டு பேரும் கிளம்பி இங்க வாங்க. நல்லா கொடுத்து அனுப்புறேன். உங்க திருட்டு புத்தி உங்களை விட்டு போகவே போகாதா? நீங்க பேங்க்ல இருக்க 10 லட்சத்தை ஆட்டைய போட நினைச்சு அதுல தோத்து போனப்பவே அடுத்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவீங்கன்னு நான் கெஸ் பண்ணேன். என் கெஸ் கரெக்டா போச்சு. தட்டுல சோறு இல்லனா பூனை கிச்சனுக்கு போய் குண்டான உருட்டோன்னு எனக்கு தெரியாதா? அதான் வசந்த் கிட்ட சொல்லி இந்த பத்திரத்தை நான் எடுத்துட்டேன். எப்படி ஐடியா? என்ன தைரியம் இருந்தா மாமா தான் வாழ்நாள் முழுக்க சம்பாதிச்ச காசுல ஒரு இடத்த வாங்கியிருந்தா அந்த இடத்த நீங்க விக்க பாப்பீங்க. ஏய் நிறுத்துறீ. என் அப்பா எடுத்து நான் விப்பேன் இல்ல கடிச்சு திம்பேன். அத கேட்க நீ யாரு? எங்க அப்பா போட்ட ஓசி சொத்தை தின்னு வளர்ந்தவ தானே நீ? என்ன கேள்வி கேக்குற? மரியாதையா அந்த பத்திரத்தை கொடுத்துரு. இல்லனா என்ன பண்ணுவீங்க? உங்க பெத்த பொண்ணு புகுந்த வீட்டை ஏமாத்த போய் வாழ்க்கையை இழந்து வாழ வெட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கா. ஒரு பெரிய மனுஷியா அவளுக்கு புத்தி சொல்லி அவளை வாழ வைக்கிறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. இதுல அவளோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு பேங்க் டெபாசிட் திருட பாக்குறது, கள்ளத்தனமா சொத்தை வைக்க பாக்குறதுன்னு ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்கல்ல? ஆமாண்டி, அப்படிதான் ஆடுவோம். என் புருஷன் சம்பாதிச்ச காசெல்லாம் நீயும் உங்க அம்மாவும் தின்ன அழிச்சிட்டீங்க. மிச்சம் மீதி இருக்கிறதாவது எங்களுக்கு வேண்டாமா? இங்க பாரு, பத்திரத்தை நீயே கொண்டு வந்து கொடுத்துரு. அண்ணி, அண்ணன் அந்த இடத்த வாங்கி போட்டதுக்கு காரணமே கடைசி காலத்துல ஏதாவது அவசரத்துக்கு உதவும்னுதான். அந்த இடத்த வாங்குறதுக்கு அண்ணன் எவ்வளவு கடன் வாங்கி கஷ்டப்பட்டாருங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும்ல. அத போய் விக்க பாக்குறீங்க? சீ, வாய மூடு. என் வீட்டு நிழல்ல உட்காந்துக்கிட்டு எனக்கே அட்வைஸ் பண்றியா? இது என் புருஷனோட இடம். அதை அனுபவிக்க எங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உரிமை வேணும்னா முதல்ல மாமா மேல பாசம் காட்டி இருக்கணும். அவரை அக்கறையா கவனிச்சிருக்கணும். சொத்துக்கு மட்டும் அலைஞ்சா. ஏய், எங்க அப்பா கீழே விழுந்து புடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. வருமானத்துக்கு என்ன பண்றது? எங்களுக்கு செலவுக்கு காசு வேண்டாமா? மாமாவை விழ வச்சதே நீங்க தான்ற டவுட் எனக்கு இருக்கு. அவரை முடக்கி உட்கார வச்சுட்டு அவர் சொத்தையும் வித்து தின்ன பாப்பீங்களா? உங்களுக்கு இதான் கடைசி வார்னிங். இன்னொரு தடவை காசை திருடுற சொத்தை திருடுறேன்னு கிளம்புனீங்க, அப்புறம் நீங்க 2 பேரும் ஜெயிலுக்கு கிளம்ப வேண்டியதா இருக்கும். என்ன நான் சொல்றது உங்களுக்கு புரியலையா? உங்க மேல போலீஸ்ல திருட்டு கேஸ் கொடுத்துருவேன். ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏய் அஞ்சலி, உன்னால என் மாமாவோட காசுல 10 பைசா கூட எடுக்க முடியாது. கிடைச்ச நல்ல வாழ்க்கையை இழந்தது நினைச்சு வருத்தப்பட்டு முதல்ல நீ ஒழுக்கமா திருந்தறதுக்கு வழியை பாரு. வசந்த், சொல்லுக்கா. அவங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னு வாட்ச் பண்ணிக்கிட்டே இரு. மாமாவை நல்லா பாத்துக்கோ. என்ன வச்சிடுறேன். சரிக்கா. அக்கா சொன்னதை கேட்டீங்கல்ல? கையை காலை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும்.
இல்லனா இப்ப வீடியோ கால்ல வந்த மாதிரி அக்கா நேர்லயே வந்துருவாங்க. ஜாக்கிரதை. அண்ணே நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க அண்ணே, நாங்க எல்லாரும் இருக்கோண்ணே. அஞ்சலிதான் என்னை தள்ளி விட்டு இந்த நிலைமைக்கு ஆளாக்குனான்னு நான் சொல்லிட்டா இலக்கியா 2 பேரையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. ஆனா கடவுள் என் வாயை கட்டி போட்டுட்டாரே. தெனாவிட்டா போறா? இருடி, சவால்ல ஜெயிச்சு உனக்கு ஒரு முடிவு கட்டி வீட்டை விட்டு துரத்துறேன். அதுக்கப்புறம் என் புள்ள அம்மான்னு என்னை தேடி பாசமா ஓடி வருவான். அம்மா அம்மா கௌதம், என்ன கௌதம் இவ்ளோ சந்தோஷமா என்ன கூப்பிட்டுக்கிட்டே வர? ஹலோ மேடம், கௌதம் அம்மான்னு கூப்பிட்டது உங்களை இல்ல. இங்கதான் இருக்கீங்களா? வாங்க வாங்க வாங்கம்மா. கௌதம், நீ என்ன அம்மானா கூப்பிட்ட? ஆமாமா. என்னப்பா என்ன அம்மான்னு சொல்ற? நீங்க தானே எனக்கு அம்மா. அம்மாவை அம்மான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க? என்ன கௌதம், எப்பவும் நீங்க அத்தைய ஜானு ஜானுன்னு தான் கூப்பிடுவீங்க, இன்னைக்கு என்ன புதுசா அம்மான்னு கூப்பிடுறீங்க? அது ஏன்னு சொல்லு பாப்போம். ஏன்னா இன்னைக்கு மதர்ஸ் டே. நம்மள பெத்த தாய கொண்டாடுற நாள். இன்னைக்கு போய் ஜானுன்னு கூப்பிட முடியுமா? அதான் அம்மான்னு கூப்பிட்டேன். எப்படிமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கௌதம், நீ சொல்றது கரெக்ட் தான்ப்பா. என் புள்ள கரெக்டா தான் பேசுவான். என்ன அம்மா அம்மான்னு கூப்பிடும் போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுவும் உங்களை வாங்க போங்கன்னு வேற கூப்பிடுறாரு. என்னால நம்பவே முடியல அத்தை. ஆமா, எனக்கே இப்பதான் தோணுது. பேர் சொல்லி கூப்பிடுறப்ப ஜானுவன் நீ வா போன்னு சொல்லுவேன். ஆனா அம்மானு கூப்பிடுறப்ப வாங்க போங்கன்னு மரியாதையும் தானா வந்து ஒட்டிக்கிச்சு. அதான் உண்மையான தாய்மையோட மதிப்பு. சும்மா வாயில ஏன் புள்ளன்னு சொல்றவங்கலாம் அம்மா ஆயிட முடியாது. அது மனசுல இருந்து வரணும் அத்தை. அம்மா, உங்களுக்காக ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? பிரிச்சு பார்க்கவா? எப்படி இருக்கு? எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் பாயுது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லா இருக்கு. என் செல்லம், எனக்காக வாங்குனியா? ரொம்ப நல்லா இருக்கு. இருங்க 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 இருங்க, இன்னொரு கிஃப்டும் இருக்கு. இன்னொரு கிஃப்டா? இந்தாங்க, திறந்து பாருங்க. ஆமா. என்ன கௌதம், இந்த வருஷம் மதர்ஸ் டேக்கு அத்தைக்கு gift அள்ளி அள்ளி கொடுக்கறீங்க? இந்த கிஃப்ட்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு. ஸ்பெஷலா? என்னப்பா ஸ்பெஷல்? அந்த டாலரை ஓபன் பண்ணி பாருங்க. கௌதம், கௌதம், அப்படியே நெஞ்சு நின்னுடும் போல இருக்கு. இந்த சந்தோஷத்துல என் கால் தரையிலேயே படலப்பா. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா, இங்க பாருங்க.
உங்க ஃபீலிங் எனக்கு புரியுது. ம்? எப்ப என்னோட பிறப்பு ரகசியம் வெளியில தெரிஞ்சதோ அப்ப இருந்து நான் உங்களை பிரிஞ்சு போயிடுவணுங்கிற பயத்துல தானே இருந்துகிட்டு இருக்கீங்க. கரெக்டா? ஆமாப்பா. பயப்படாதீங்க, நான் எப்பவும் உங்களை விட்டு பிரிய மாட்டேன். ம்? இந்த கௌதம் என்னைக்குமே ஜானகியோட புள்ளதான். உங்க வயித்துல நான் பிறக்காம இருக்கலாம், ஆனா என் உடம்புல உங்க ரத்தம் ஓடுறதா தான் நான் நம்புறேன். கௌதம், கௌதம் என்னம்மா? என் புள்ள. ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லனா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடல் எண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடல் எண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடல் எண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.